வணக்கம் மக்களே, வணக்கம். நானும் என்னோடய பாம்பே ஃப்ரெண்ட்ஸும் கடந்த 6 மாதமாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது ஒரு உருப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொத்த போர்ட்ஃபோலியோவில் 20% அங்கே ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதனோட பின்னணி என்ன, இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் தலையில் ஒரு பெரிய பல்ப் எரியும். புரிஞ்சுப்பீங்க, இத்தனை நாள் டிவியில் பேசுனது, இத்தனை நாள் பேப்பரில் பார்த்தது, இதை தான் இவ்வளோ நாள் பேசுனாங்களா, இதை ஏன்டா நமக்கு யாருமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் இந்த காணொளி முடியும் போது உங்களை நீங்களே உணர்வீங்க. பாண்டிலேருந்து வரக்கூடிய எல்லா 500, 1000, 2000, 3000 எல்லாத்தையுமே முழுக்க இப்போ அந்த இடத்துல தான் நான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன முதலீடு, இங்கே காட்டக்கூடிய பங்குகள், வழிமுறைகள் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார சூட்சமாக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த காணொலி பார்க்குற ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 20% அங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, அப்படி என்ன சார் ஸ்டாக்கு, எங்கே சார் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதை கேட்கறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஆயில் ஸ்மெல் வருது, ஆயில் ஸ்மெல். இது 2013 எனக்கு கிடைச்ச $50. ஓகே, $50 இது 2013 கிடச்சி. நான் எங்கேயுமே எதுவுமே பண்ணல, என் பர்ஸில் தான் வச்சுருந்தேன் இந்த நோட்டை. அன்னைக்கு வந்து ஒரு டாலர் விலை வந்து 56 ரூபான்னு நினைக்கிறேன், 56 ரூபா. $50 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2800 ரூபா. நான் முதலீடு பண்ணல, எதுவும் பண்ணல, என் பர்ஸில் வச்சுருந்தது. இன்றைக்கி இந்த நோட்டு மதிப்பு 4700 ரூபா. இன்வெஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, என்னோட பர்ஸில் வச்சுருந்தேன். இது வேலையே செய்யலை, பர்ஸில் வச்சுருந்தேன். ஆனால் இது வேலை செஞ்சுருக்கு. ஆனால் இப்போ நம்ம மதிப்பு நோட்டை எடுத்துக்கிறேன், ஒரு 500 ரூபா. 2013 500 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி 2026 இதனோட மதிப்பு 100 ரூபா. அது எப்படி சார் நம்ம நோட்டு குறையுது, இந்த நோட்டு குறையிலேயே? அப்போ நீங்கள் இப்போ என்ன கேட்பீங்க, ஆனால் அப்படி என்ன பின்னாடி காரணங்கள் இருக்குது? இந்த நம்மளோட ஐஎன்ஆர், நம்மளோட ரூபாயின் மதிப்பு இழந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை கூட உங்களுக்கு நான் 1 நிமிஷத்தில் புரிய வைக்கலன்னு வச்சுங்க. அப்புறம் எதுக்கு இந்த யூடியூப் நான் ஆரம்பித்தேன். இந்த அமெரிக்க டாலர் இருக்குல்லங்க, இந்த அமெரிக்க டாலருக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாலரில் தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஆயிலை விற்கணும், ஏற்றுமதி பண்ணணும்னா யூஎஸ்டியில் தான் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தது அமெரிக்கா. எப்போ 1974 ஒரு வளைகுடா நாடுகளாக போய், பாலைவன கண்ட்ரிகளுக்கு போய், அங்கே அவர் போய் சொல்கிறாரு, உன் நாட்டில் வந்து சவுதியில் போய் சொல்கிறாரு, உன் நாட்டில் வந்து ஆயில் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணிடாத, ஆயில் எடுக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன், ஏன்னா உனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் பண்ணித்தரேன், எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன். எங்கெங்கே போகிறாரு, பக்ரைன் போகிறாரு, குவைத்து போகிறாரு, யூஏஇ போகிறாரு, எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறாரு, நான் உனக்கு எடுத்து தந்துடுறேன். ஒன்று இந்த ஆயிலை நீ வெளி நாட்டுகளுக்கு, வேறு எந்த நாட்டுக்கு விற்க போனாலும் என்னோட கரன்சியில் யூஎஸ்டியில் நீ வாங்கிக்க. உனக்கு யூஎஸ்டி வருது இல்லையா, அந்த யூஎஸ்டியை என்னோட பாண்டை வாங்கிக்க, அதில் உனக்கு ஒரு 4% வருங்கிறாரு. அதான் அன்றைக்கி நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வளைகுடா நாடுகள்கிட்ட போய் சொல்கிறார், ஒரு ஷேக்கிட்ட போய் சொல்கிறாரு, டே இன்னொரு 50-60 வருஷத்தில் எல்லா வீட்லேயும் கார் இருக்கும், 2 வீலர் இருக்கும், எல்லா வீட்லேயும் கார் இருக்கும்டா, பெட்ரோல்னு வருவானுங்க, வரும்போது என்னோட காயினில், என்னோட கரன்சியில் நீ வித்துரு அப்படிங்கிறாரு. இன்னைய வரையும் அதனால தான் யூஎஸ்டியை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சும்மா பாக்கெட்டில் நான் வச்சுருந்து கூட இன்னைக்கு இதனோட மதிப்பு டபுள் மடங்காக வளர்ந்துருக்குன்னா இதுக்கு பின்னாடி இருக்குன்னா, அன்னைக்கு 1974 போட்ட அந்த பெட்ரோ டாலர் என்ன, ஆயிலை வந்து எடுப்பாங்க, அரபிக்காரங்க எடுப்பாங்க, எடுத்து யூஎஸ்டியில் விற்பாங்க. சரி, அவன் ஏன் யூஎஸ்டியில் விற்கணும், அமெரிக்காக்காரன் சொல்கிறான், நீ வந்து ஆயில் எடுக்கிறீங்களா, ஓ நாட்டுக்கு பாதுகாப்பு தரேன், அதாவது செக்யூரிட்டி கார்டாக இருந்துக்கிறேன், என்னோட டிஃபென்ஸ் அங்கே வச்சிடுறேன், ஓ நாட்டு மேலே யாருமே கை வைக்க முடியாது, இதுதான் அக்ரிமெண்ட்டு, உனக்கு பாதுகாப்பும் கொடுக்குறேன், உன்னோட ஆயிலையும் எடுத்து தரேன், எனக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நீ யூஎஸ்டியில் விற்கிற, வர்ற லாபத்தில் என்னோட பாண்டை வாங்குற, 4% நீ வாங்கிக்கிற, வட்டி வாங்கிக்கிற. இதுதான் சார் கணக்கு. இன்னைய வரையும் இதை அசைச்சிக்க ஆளே கிடையாது. அப்படின்னா நம்ம ரூபாய் சரிவிலிருந்து காப்பாற்றணும்னா, நம்ம சம்பாதிக்கிற 100 ரூபாயில் 20% டாலர் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் 20% டாலர் நான் எப்படி சார் ஆக்குவேன், அதுக்காக நான் போய் என்ன சார் அமெரிக்காவில் போய் சரி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்களா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போது நான் ஏன் சார் பண்ணணும், இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் ஏன் சார் பண்ணணும்? நாளைக்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்களா 2 வீலரில், அந்த 2 வீலர் போடுறீங்களா பெட்ரோல், உங்கள் 2 வீலர் வெளில நிற்கிதுல, உள்ளே இருக்க பெட்ரோல் அது என்னது, யூஎஸ்டிலேருந்து அங்கேருந்து வாங்கின பெட்ரோலை நீங்கள் எரிக்க போகிறீங்க. எரிச்சு என்ன பண்ணிக்க போகிறீங்க, இந்த பணத்தை எரித்து இந்த பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இந்த பணத்தை எரிச்சா யாருக்கு லாபம், அவனுக்கு லாபம். இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மதிப்பிழப்பு கீழே இறங்கிட்டு தான் இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் 2 வீலர் ஒன்றும் நிறுத்த போகிறது இல்லை. சார் நாளைக்கு ஒரு அக்கா வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்களே, அந்த எல்பிஜிக்குள்ளே எத்தனை டாலர் இருக்குது, $10 இருக்குது. அந்த எல்பிஜிக்குள்ளே $10 இருக்குது.
நாளைக்கு எதனா சமைக்க போகாமல் இருக்க போகிறாங்களா? சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யூஎஸ்டியை கரைக்கிறீங்க. யூஎஸ்டியை கரைக்கிறீங்கல்ல, யூஎஸ்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்ல. மொத்த மதிப்பில் 120 ரூபா யூஎஸ்டியில் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் ஒரு பாட்டி இப்போ சொல்லுவோம், என் தம்பி அமெரிக்காலாம் போய் நான் எப்படி தம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாட்டி. அப்போ நான் பாட்டி கிட்ட கேட்பேன், பாட்டி நீங்கள் பணம்லாம் அனுப்புறீங்களா? ஆமாம் தம்பி கூகுள் பே இருக்குங்க. சரி கூகுள் பே யாரோடது? அமெரிக்காக்காரனோடது. தம்பி இப்போ ஒருத்தர் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள் டு இன்வெஸ்ட் இன் யூஎஸ்டி அப்படிம்பாரு. பார்த்தா அவர் டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. யாரோடது அது? டெல் கம்ப்யூட்டர் அவனோடது. சரி இண்டல் அந்த உள்ள இருக்க ப்ராசஸ் அது யாரோடது? அவனோடது. அமேசானில் ஆர்டர் போடுறீங்களா? அது யாரோடது? அவனோடது. பிரைமில் டிவி பார்க்குறீங்களா? அது யாரோடது? அவனோடது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்களா? அது யாரோடது? அவனோடது. ஸ்டார்பக்ஸில் உட்காந்து இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார் இந்த வீடியோ, அது யாரோடது? அவனோடது. விசா கார்டில் போய் இப்போ பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு, அது யாரோடது? அவனோடது. மாஸ்டர் கார்டை பஞ்ச் பண்ணுறாரு, அது யாரோடது? அவனோடது. இப்போ ஒருத்தர் கோக்கு குடிச்சிட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பாரு, அந்த கோக்கு குடிக்கிற அந்த கம்பெனி எங்கே இருக்குது? அவனோடது. பெப்சி யாரோடது? அவனோடது. கேஎஃப்சி சாப்பிட்டுட்டே இப்போ ஒரு வீடியோ பார்க்குறாரு, அது யாரோடது? அவனோடது. என்னங்க அது? எதுதாங்க இப்போ நம்மளுது? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறீங்களா ஐஃபோன், அது யாரோடதுங்க? நம்மளுதா? இப்போ நான் சொன்ன கம்பெனியெல்லாம் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பயன்படுத்துறீங்க. பயன்படுத்துறதுனால அவனுக்கு என்ன ஆயிடுது? அவனுக்கு லாபம் ஆறுது. அடுத்து ஆயிலை யூஸ் பண்ணுறான், யாருக்கு லாபம்? அவனுக்கு லாபம் ஆயிடுது. ஆக மொத்தம் உலக சந்தையில் இந்தியா 4%ங்க, அவன் 44%ங்க. 44% இருக்கிறனால தான் இன்னைக்கும் இங்கே காட்டுறோம் பாருங்க. வார் தொடங்கி இத்தனை நாள் ஆச்சுல, இப்படியே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. நாஸ்டாக் எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு பாருங்க. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 21-22% ஏறி இருக்கு. வேற நம்ம நிஃப்டி கீழே இறங்கிட்டே இருக்கு. இவ்வளோ தாங்க. உங்கள் 100 ரூபாய் இப்போ சம்பளம் வந்துருச்சு. 100 ரூபாயில் சம்பளம் வந்தோன்னா நாளைக்கு பெட்ரோலை போட்டு அந்த இதில் டாலருக்கு அமெரிக்காக்காரனுக்கு நீங்கள் வேலை செய்ய போறீங்க. உண்மைதான், நீங்கள் அமெரிக்காக்காரனுக்கு வேலை செய்கிறீங்க, அவ்வளோதான். நாளைக்கு கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்க போறீங்களா? நீங்கள் அமெரிக்காக்காரனுக்கு வேலை பார்க்குறீங்க. சரி, அமெரிக்காக்காரனுக்கு வேலை பார்த்தா அவன் நாடு வளரும், அவனோட காயின் வளரும். நம்ம வளருவோமா? ஏன்னா நம்ம தான் எரிக்கிற குரூப் ஆச்சே, வளர்க்குற குரூப் இல்லையா? அப்போ வளர்க்கணும்னா 10% இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்காக தான் இந்தியாவே உண்டு பண்ணதான் கிஃப்ட் சிட்டி. இந்த கிஃப்ட் சிட்டி எப்படி இயங்குதுன்னா, இது ஒரு ஃபினான்ஷியல் ஹப் மாதிரி. அதாவது துபாய் எப்படி உலகத்துக்கே ஃபினான்ஷியல் ஹப்பு, அதே மாதிரி கிஃப்ட் சிட்டிங்கிறது இந்தியா முதல்ல இது உருவாக்குனது. எதுக்காக உருவாச்சுன்னா, நான் சொல்லட்டுமா, 2021 என்னோட மும்பை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்ல, அவன் எனக்கு கால் பண்ணி முதல்ல அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வாடான்னா. நானும் சும்மா சாதாரணத்துக்கு நானும் ஃபோன் எல்லாம் பேசி சரிடா ஓகேடான்னு கொரியர் அனுப்பிக்கிறேன் 56 பக்கத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு. நான் கேட்டேன், 56 பக்கத்துக்கு என்னடா அனுப்பிச்சிருக்கா, இது என்னடா அப்படின்னா, இதாண்டா ப்ராசஸ், இதெல்லாம் எல்லா அரசு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தலை சுற்றிருச்சு எனக்கு. டே எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியுது, எளிமையாக ஆனதுக்கப்புறம் நான் வரேன்டான்னு. அப்போ கொஞ்சம் விட்டுருவான்னா அன்னைக்கு அவன் பேசும் பொழுது அங்கே பாருங்க, அவன் என்கிட்ட சொன்னது, என்விடியான ஒரு பங்கு 60% இறங்கி இருக்கிறா மாப்பிள்ள, அதில் இறங்கிக்கடா அப்படின்னா. அப்போ நான் அவனை கிண்டலுக்கு சொன்னேன், சாலா ஆப்லோகத்தோ கர் சக்தா மே நை கர்னே கடா ஏ சப் அப்படின்னு. என்னாலாம் முடியாதுடா எப்பா, இது என்ன பங்கு என்ன நிறுவனம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த என்விடியா தான் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னு பாருங்க, 60% இருக்கும். ஆனால் அன்னைக்கு அவன் என்கிட்ட எவ்வளோ தெரியுமா கேட்டான்? $50,000 கேட்டான். இந்த ப்ராசஸ் அமெரிக்காவில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு $50,000. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம ஏன் சார் கிஃப்ட் சிட்டிக்குள்ளே போய் பண்ணணும், நேரடியாக நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அப்படியா? மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்டில் ப்ரீமியம் அமெரிக்காவில் இருக்கிற ப்ரீமியமை இந்த கிஃப்ட் சிட்டி வழியாக பார்க்கும்போது என்ஏவி சேம் என்ஏவி, அமெரிக்காவில் என்ன என்ஏவியோ அதே என்ஏவி தான் உங்களுக்கு கிடைக்கும், அதான் விலை. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம்சி த்ரூவில் போகும்போது 25% ப்ரீமியமில் நான் வாங்கணும். இப்போ நான் இங்கே ஒரு இதை காட்டுறேன், இங்கே ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு பாருங்க இந்த ETF. ஆமாம், ஏன்னா நாஸ்டாக்கு வளர்ந்துச்சு, போர் வந்ததுக்கு அப்புறமும் அமெரிக்கா ஏறிச்சு. ஏன்னா அந்த டாலருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ரைட்டு, அது ஏறினதுனால இந்த ETF இருந்துச்சு. ஆனால் 22% ப்ரீமியம் அதிகம். ஆனால் இதே நான் கிஃப்ட் சிட்டிக்குள்ள போய் வாங்கும்போது ப்ரீமியமே கிடையாது, அங்கே என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் வாங்குறேன். அதனால தான் கிஃப்ட் சிட்டியை கொண்டு வந்தது இந்தியா. இப்போ இங்கே யாருன்னா, இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் நான் டிக்கெட் டேப்பை எடுத்துக்கிறேன். இந்த டிக்கெட் டேப் என்ன பண்ணுறாங்கனாக்க, இவங்க ஒரு ஆப், டிக்கெட் எப்படின்னா அவங்க ஒரு ஆப் ரைட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற வீவ் ட்ரேடுங்கிற ஜெயண்ட், அவன் பெரிய புரோக்கர் அமெரிக்காவில், அவங்களோட இவங்க என்ன பண்ணுறான், அவன் கிஃப்ட் சிட்டியில் வந்து ஆஃபீஸ் போட்டா. சார் கிஃப்ட் சிட்டினா என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஹப். துபாய் எப்படி ஃபினான்ஷியல் ஹப்பு, அதே மாதிரியே இது ஒரு ஃபினான்ஷியல் ஹப். இங்கே ஃபாரினர்ஸ் எல்லாரும் வந்து அந்த ஷாப்பிங் மாலில் கடை போட்டு அவன் பொருளை விற்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன் அந்த மாதிரி. இப்போ அமெரிக்காக்காரன் புரோக்கர் என்ன பண்ணிட்டான், இங்கே வந்து கடையை போட்டான் ரைட்டா. இப்போ நம்ம இந்த டிக்கர் டேப்பு வழியாக நம்ம என்ன பண்ணலாம், கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 500,000 அவனோட பங்குகளை வாங்கலாம்.
ETF நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அந்த பங்கு ஏறவே இல்லைனாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு 5% ஏறிடும். எது? கரன்சியில் ஏறிடும். புரியுதா உங்களுக்கு? கரன்சி இருக்குல்ல சார், நீங்கள் அனுப்பிச்சிக்கல கரன்சி, அதில் ஏறிடும். KYC ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃபீஸ் கிடையாது, நான் சொல்கிறேன் டிக்கெட் டெப்பில் ஃபீஸ் கிடையாது, அடுத்து வந்து வித்ட்ரால் ஃபீஸ் கிடையாது, மினிமம் புரோக்கரேஜ் 0.15 தான் இருக்கிறதுல இந்தியாவில் இதான் லோவஸ்ட். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லிமிட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒன்று காட்டுற பாருங்க, 2 மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குது, RBI லிமிட் கொடுத்துருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் 7 பில்லியனுக்கு மேலே AUM கிராஸ் ஆச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அதாவது 700 கோடிக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும். இப்போ நீங்கள் SIP போட்டிங்க, 700 கோடி ஆயிடுச்சு, அப்போ அந்த என்ன ஆகிடும்? அந்த ஃபண்டு அடுத்த ஃபண்டை நீங்கள் தேடணும். கரெக்டாக? ஆனால் அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் 1.5%. இங்கே எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ? 0.15. ஏங்க 0.15%ங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இங்கே நான் வேணால் காட்டுறேன், ETF நான் காட்டுறேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள், 0.033. அங்கே பாருங்கள் 0.4, 0.03, 0.2. ஏன் ETF அவ்வளோ சீப்பு. இது எவ்வளோக்கு வாங்க போகிறோம்? 500 ரூபாய்க்கு வாங்க போகிறோம். இப்போ நான் 500 ரூபா முதலீடு பண்ணுறேன், அந்த பங்கே ஏறல சார், ஆனாலும் வருஷத்துக்கு எனக்கு 5% வரும். எதனால்? நம்ம INR டெப்ரிசியேஷனில் எனக்கு 5% வரும். இதனால தான் கிப்சிட்டியை முதல்ல கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் நான் கிப்சிட்டியில் கொண்டு போகிறேன்ல, இதில் என்ன சார் என் பணத்துக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து IFSC, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் சென்டருங்கிறது நம்மளோட இந்திய ஒரு குழு, ரைட்டா? இது வந்து RBK கீழே வருது. இதுதான் கட்டுப்படுத்துது எதை? கிப்சிட்டியை. அந்த ஷாப்பிங் மாலை, அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள யார் இருக்கா? அந்தந்த கடை, அந்த வெளிநாட்டு கடை, ஜெர்மன் கடை எல்லாம் வந்து போட்டிருக்கான். சார் US ஸ்டாக் புரோக்கரில் போகிறோம் இல்லையா, அந்த வியூ ட்ரேட், இப்போ நான் சொல்கிறேன்ல டிக்கெட் டேப் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அது வியூ ட்ரேடுங்கிற ஒரு ஜெயண்ட், அமெரிக்காவில் இருக்கிற பெரிய ஜெயண்ட். அவன் த்ரூவில் வாங்கும்போது 0.15 கமிஷன், லோவஸ்ட் கமிஷனில் நீங்கள் வாங்குறீங்க. கரெக்டாக? அதை நீங்கள் வாங்கும் பொழுது 4 வகையான நமக்கு வந்து சேஃப்டி இருக்குது. ஒன்று IFSC யாரை மானிட்டர் பண்ணுது? கிப்சிட்டியை மானிட்டர் பண்ணுது, ரைட்டா? அடுத்து கிப்சிட்டி யாரை மானிட்டர் பண்ணுது? இந்த வியூ ட்ரேடை மானிட்டர் பண்ணுது, கரெக்டுங்களா? அடுத்து இப்போ அமெரிக்காவில் போய் நான் பங்கு சந்தையில் நான் போயிட்டு என்னோட பங்குகளை அங்கே வாங்கி அடுத்த நாள் என்னோட இந்தியாவுக்குள்ள என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, ரைட்டா? என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை SIPC, செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனுங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண $5 லட்சம் வரையும் யூ ஆர் ப்ரொடெக்டட். SIPCனா செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கார்பரேஷன். இந்த SIPC என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே எப்படி நம்ம இதில் RBIக்கு கீழே IFSC இருக்கோ, அமெரிக்காவில் இருக்கிற ஃபெட்டுக்கு கீழே இந்த SIPC இருக்குது. புரிஞ்சிருச்சா? இப்போ அமெரிக்காவில் யார் இருக்கா? ஃபெட்டு, SIPC. இங்கே யார் இருக்கா? கிப்சிட்டி, RBI. புரிஞ்சிருச்சா? இதுக்கு நடுவில் யார் இருக்கா? நம்ம டிக்கெட் டேப்லேயே நம்ம பணத்தை 500 ரூபா நீங்கள் போடுறீங்க, வியூ ட்ரேடுக்கு போகும். வியூ ட்ரேடர் அமெரிக்காவில் இருக்கிற புரோக்கர் இங்கே வந்து கடை போட்டிருக்கான், அவன் த்ரூவில் போகிறான். அவனுக்கு AMC இருக்கா? கிடையாது. வருஷத்துக்கு AMC கிடையாது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது LRS ப்ராசஸ் இருக்கா? பேங்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுமா? கிடையாது. கிட்டத்தட்ட 2 கோடி வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற வரையும் நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மேலே போனால் தான் $2,50,000 மேலே போனால் தான் LRS ஃபார்ம் தேவைப்படும். நீங்கள் பேங்க்குக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ LRS ஃபார்ம் கிடையாது. அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிம் கார்டு, உங்கள் மெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அக்கௌண்ட் ஓப்பனிங் 0, AMC கிடையாது. லோவஸ்ட் ஃபீ, வித்ட்ரால் எடுக்கும்போது கிடையாது. இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் போலியே நான் முதல்ல நான் பண்ணேன். இங்கே பாருங்கள், நான் வந்து முதல்ல இதை செக் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதிராக இந்தியாவிலே லோவஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி இதில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் முதல்ல போகும்போது ப்ரோவில் பண்ணால் எனக்கு ஒரு 1200 எனக்கு செலவாச்சு. ப்ரோனா என்னன்னா, நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கு, எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் அது ஸ்க்ரீன் பண்ணிடும். நான் கிட்டத்தட்ட 2021 டிக்கெட் இப்போ நான் எப்படி தெரியும்னா, இந்த ஸ்மால் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மால் கேஸ் நான் 2021 இந்த ஸ்மால் கேஸை சின்ன அமௌண்ட் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி விட்டேன். இன்றைக்கி பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு. இந்த ஸ்மால் கேஸ் தான் பேரண்ட் கம்பெனி தான், இந்த டிக்கெட்டை போட பேரண்ட் கம்பெனி இந்த ஸ்மால் கேஸ் தான். கரெக்டுங்களா? கம்பெனி பிரசித்தி பெற்ற கம்பெனி, எல்லாத்துக்கும் இந்தியாவில் தெரிஞ்ச கம்பெனி. இன்னொன்று, இதுக்கு கீழே யார் வருதுன்னா IFSC கீழே வருது, கிப்சிட்டிக்கு கீழே வருது. புரிஞ்சுச்சுங்களா? அப்போது 4 விதமான ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ நான் இதை முதல்ல நான் போயிட்டு ப்ரோவில் போயிட்டு நான் போய் பண்ண 1200 ஆச்சு. உங்களுக்கு அந்த செலவு வரவே வராது. இங்கே கீழே கொடுத்துட்றேன் பாருங்க, மது 26. இந்த கோடை யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு 1200 மிச்சமாகும். இதை முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல ஒரு செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஃபண்டாக போட்டு ஆட் பண்ணேன். எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட அமௌண்ட் போட்டு 2ஆம் நாள் வந்துச்சு. நீங்கள் பாருங்கள், நான் போட்டது $534 இங்கே காமிக்கிற பாருங்க, $534 போட்டிருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து அப்படியே உயர்த்தி ஒரு 20% கொண்டு வரணும். இதுதான் பிளான். இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த கோடை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ செப்பரேட் இமெயில் என் சைட்லேருந்து உங்களுக்கு வரும்.
ஒரு கூகுள் மீட். இந்த கூகுள் மீட்ல நம்ம குளோபல் இன்வெஸ்ட் ஏன் பண்ணணும் இருக்க போது அதை ஏன் நான் சூஸ் பண்றேன் மதுரை வீரன். அதுக்கப்புறம் ETF, எந்த ETFலாம் பெஸ்ட், அதுல எவ்வளவு போர்ஷன் எடுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன, முழுக்க முழுக்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு கூகுள் மீட் நானே கொடுத்துட்றேன். இது முழுக்க முழுக்க இலவசம். இந்த கோடில் வச்சு பண்றவங்களுக்கு ஒரு இமெயில் என் சைட்லேருந்து வந்துடும். இப்போ நீங்க கேட்கலாம், சார் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு என்ன சார், நான் கூகுளை யூஸ் பண்ணுறேன், அமேசானை யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் என்னோட இஷ்டம் சார், நாளைக்கு நான் பெட்ரோல் எரிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு என்ன சார் ஆக போகுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறீங்களா? 3 வாரத்துக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் IMFலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இங்கே பாருங்க, அதில் என்ன ரிப்போர்ட்டு, 4வது இடத்துல இருந்த GDP 6வது இடத்துக்கு போயிடுச்சு. எத்தனை நாள்ல? 90 நாள்ல. இந்த வாரம் ஆரம்பிச்சு 90 நாளைக்குள்ள இந்தியா, டோட்டல் இந்தியாவே 6வது இடத்துக்கு போயிடுச்சு சார். 6வது இடத்துல ஷாக்கிங். UK இப்போ நமக்கு முன்னாடி இருக்கான், யூரோப் நமக்கு முன்னாடி போயிட்டான். ஏன் இந்த வாரம்? ஏன் $60 இருந்த க்ரூடு $110 ஆன உடனே விலைவாசி அதிகமாயிடுச்சு, அவனோட டாலர் அதிகமாயிடுச்சு, நம்மளுடைய பணம் கீழே விழுந்துருச்சு. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் PMSல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. PMSன்னு சொல்லுவாங்களா, இங்கே பல பேர் PMSல இன்வெஸ்ட் பண்றாங்களா. ஒருத்தர் 2023 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2026 வரையும், நல்லா கேட்கணும், 2026 வரையும் 0 அப்படின்னு வச்சுக்கங்க. PMS 0. இப்போ ஒரு அந்த நண்பர் என்ன பண்ணா, நான் 50 லட்சம் போட்டேன் PMSல, இப்போ 50 லட்சம் தான் இருக்கு, 50 லட்சமாவே இருக்குன்னு. உண்மையா? அப்போ 50 லட்சமா? அது கிடையாது. கரன்சி மதிப்பிழப்பு வருஷம் 5% கால்குலேட்ல போட்டா இப்ப அவர் கையில இருக்கிறது 22 லட்சம் தான். ஷாக்கிங்கா இருக்கா? வேணா இப்படி ஒண்ணு போட்டுட்டுமா? சரி, இங்க காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி FD போட்டிருக்கிறாரு, 40 லட்சத்தை 6% வட்டி போட்டிருக்காரு. இப்ப பேங்க் என்ன சொல்லும்னா, 53 லட்சம் ரூபா உங்களுக்கு வளர்ந்துருக்கு சார்னு பேங்க் சொல்லும். ஆனா அது என்னன்னா, மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 5 வருஷம் கழிச்சு 38 லட்சம் தான். 40 லட்சத்துல இருந்து 38 லட்சம் ஆயிடுச்சு. 2 லட்சம் மைனஸ். ஏன்? பணவீக்கம். இன்னொன்னு INR டெப்ரிசியேஷன். 6% கொடுத்தே 2 லட்சம் ரூபாய் லாஸ். இப்போ ஒருவேளை ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு $1000 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாலரோட விலை எவ்வளோ? 84 ரூபா. கரெக்டா? 84 ரூபா. ஒரு $1000 நான் முதலீடு பண்ணிடுறேன். $1000 நான் பண்ணும்போது 84,000 ரூபா. கரெக்டா? 84,000 ரூபா பண்ணும்போது நம்மளோட FD 6%ன்னு வச்சுக்கோங்க. இது 84 94 ரூபா மாதிரி இருக்கு. 10 ரூபா கரன்சில இருக்கு. அந்த அமெரிக்க சந்தை வளர்ந்த விகிதம் எவ்வளோ? 15%. ஆல் டுகெதர் எவ்வளோ? 29% வளர்ந்துருக்கு சார். 6% எங்க? 29% எங்க சார்? நம்ம மட்டும் ஏழை ஆகல, இந்தியாவே ஏழை ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் அடுக்கடுக்கா ரிப்போர்ட் வந்துச்சு, ஒரு சேனல்லையும் வந்துச்சு. IMF ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க சார். IMF சொல்லுது, இந்தியா தான் பெரும் வளர்ச்சி இருக்கு, வளர்ச்சியில் அதிகமா இருக்கு. 6% 7% வளருது. வேற எந்த உலகத்துல எந்த நாடும் கிடையாது. ஆனா அவங்களோட GDP 4லிருந்து 6 இறங்குறதுக்கு காரணம் இந்த 90 நாள்ல ஆயில் விலை ஏறினால்தான். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஆயில் விலை அப்படியே இருந்துருமா? 300 ரூபா போச்சுன்னா ஒருவேளை சார், 300 ரூபா போச்சுன்னா நம்மளாம் ரோட்டுக்கு போயிடுவோம் சார். நம்ம பேங்க் ரோட்டு போயிட்டு, ஜிம்பாபேலாம் இருக்குல்ல, ஜிம்பாபே, கென்யா, 300 ரூபாய்க்கு போச்சுன்னா நல்லபடிக்கு ஏதோ நல்லுறவு வச்சிருக்கனால ஏதோ தப்பிச்சு பொழைச்சி போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை சார், 150 கிராஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், தகுடு தத்தம் தான். அப்போ 150 ரூபா போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க 100 ரூபாயில 20 ரூபாய கிஃப்ட் சிட்டி வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் சிறந்ததா இருக்கும். வியூ ட்ரேட்ல அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணி, மினிமம் 1000 ரூபா இருந்தாலே போதும், நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டை போய் கிளிக் பண்ணி ஆட் ஃபண்ட் கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல ஆட் வந்துடும். 2 நாள்ல வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் தான் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். சாயந்தரம் போயிட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்க ஆஃபீஸ்லாம் பொறுமையா வந்துட்டு கூட நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரை பங்குகள்ல போகாம ETF போறது சிறந்தது. இப்போ நான் காட்டுற பாருங்க, இங்க பெஸ்ட் ETFலாம் இங்க காட்டுறேன் பாருங்க சார். இன்னொன்னு, இது இவங்களுக்கு கீழே வரல, அதனால நம்ம வெளிப்படையா அதை பத்தி வேணா பேசலாம். இங்க பாருங்க, இதுல ETF எல்லாத்தையும் காட்டுறேன். பெஸ்ட் ETF இதுல இருக்கு. இதுல இருந்து நான் ஆல்ரெடி ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு கமாடிட்டி 1, இன்னொரு அதர் கண்ட்ரி, ஒரு எமர்ஜிங் கண்ட்ரி. இதுல மொத்தமா நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட ஆட்டத்தை நான் தொடங்கிட்டேன். இந்த கிஃப்ட் சிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்லும்போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, என்ன சார் 1990 டிமேட்னு சொல்ல வந்தவங்க தான் அடிச்சு விரட்டியிருக்கேன். இதே தான் இப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்குது, அப்பா நீங்களாம் ஏன்பா இன்வெஸ்ட் பண்ணல, ஏன்பா அன்னைக்கே நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணல, நம்ம பிள்ளைங்க கேட்குதுல்ல. ஏன் அன்னைக்கு புரியலங்க. திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் 20 வருஷத்தில் டோட்டல் இந்தியாவும் கிஃப்ட் சிட்டியை பற்றி தான் பேசும். இப்போ எப்படி 2025 நம்ம டிமேட் அக்கௌண்ட், என் இந்து ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், டே இப்போதாண்டா உங்கள் ஆளுங்கெல்லாம் தமிழர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ தான் SIP தொடங்குறாங்க. இவங்கெல்லாம் எப்படா கிஃப்ட் சிட்டியில் வந்து எப்படா இன்வெஸ்ட் பண்ணா, ஏன்டா இப்படி தொண்டை தண்ணி வத்த நீ ஏன்டா கற்றுக்கிட்டு இருக்க அப்படிமா. அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், டேய் தமிழர்களை மட்டும் குறைச்சு மதிப்பிட்டுறாதரா சாலா,
பந்தா தோ கிரேட் ஆகியா தோ லேட் ஐசா மத் சோச்சோடா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதாவது என்னன்னா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு உங்களோட பேரப்பிள்ளைங்க, நம்மளோட பேரப்பிள்ளைங்க நம்மளை கேட்கும், எப்பா நீங்கள் ஏன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணல, அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணல, ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணல, கொரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலன்னு கேட்பாங்க. சார், முதலீடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 1947 அன்னைக்கு ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருந்தோம், மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், ஆயிலை யூஸ் பண்ணல, அதனால டாலரும் கரன்சி ஒன்றா இருந்தது. ரைட்டா? எல்லாரும் இப்போ ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, எல்லாரும் கேஸை யூஸ் பண்ணி, எல்லாரும் அமேசானை யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் டெல்லை யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் அமேசானை யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் கூகுளை யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறோம், எல்லாம் அவன் ப்ராடக்ட் தாங்க யூஸ் பண்ணுறோம். அவன் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறான்னா அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்மளோட முதலீடு அதுக்கேற்ற மாதிரி, இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முதலீட்டில் 120% நம்ம குளோபல் இன்வெஸ்ட் பண்ணியே தீரணும். அதுக்கு சரியான வழி கிஃப்ட் சிட்டி த்ரூவில் பண்ணும் பொழுது, இப்போ நம்ம சொன்னோம்ல, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், எல்லாம் இருக்கணும், அதில் பல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஃபண்டு ஸ்டாப் ஆகலாம், ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கிஃப்ட் ஷீட்டில் போகும்போது ஈஸி. இன்னொன்று, வித்ட்ரா பண்ணுறது சிறப்புங்க. வித்ட்ரா பண்ணுறது அதே தான். நீங்கள் வித்ட்ரான்னு கொடுத்த உடனே அங்கே எஸ்ஐபிசி, அடுத்த அமெரிக்கன் அந்த வியூ ட்ரேட் இருக்குல்ல, அங்கே ஜெயண்ட், அங்கே செல் பண்ணி நம்மளோட பேங்க் த்ரூவில் அடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பேங்க்குக்கு அடுத்த 2 நாள்லேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பணத்தை ஆட் பண்ணும்பொழுது 2 நாள் ஆகுது. ஏன்னா கரன்சி கன்வர்ஷன் இருக்குல்ல, கன்வர்ஷன் நான் வேணா ஒன்று பண்ணிட்டுமா, இப்படி போடுறேன். ஒருவேளை ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாயை நம்ம சொன்ன டிக்கெட் டேப் இருக்குல்ல, டிக்கெட் டேப் த்ரூவில் கிஃப்ட் சிட்டி த்ரூவில் போய் அமெரிக்க சந்தையில் ஒருவேளை முதலீடு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஒரு ETF வாங்கியிருந்தாலோ பங்கு வாங்கியிருந்தாலும் என்ன ஆயிருக்கும், எவ்வளோ செலவாயிருக்குன்னு இதை அப்படியே காட்டிடுறேன். 1 லட்சம் ரூபாய் அவர் பண்ணும்போது அன்னைக்கு கரன்சி ரேட்டுக்கு $94.25 வரும். 1 லட்ச ரூபாய் பண்ணும்போது எனக்கு $1060 என் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கும். எங்கே இருக்கும்? டிக்கெட் டேப்பில் இருக்கும். அங்கேருந்து நான் பங்குகளை வாங்கும் பொழுது எனக்கு அங்கே புரோக்கரேஜ் போதிலே அங்கே $1 எனக்கு புரோக்கரேஜ் போயிடுது. $1 + 59 சென்ட் போயிடுது. அடுத்து மொத்தமாக எனக்கு இருக்கிறது எவ்வளோ, நெட் யூஎஸ்டினால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோ இருக்குது? $1059 இருக்குது. அடுத்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு வளர்ந்துருக்குது எவ்வளோ வளர்ந்துருக்கும்? ஒருவேளை 20% வளர்ந்துருந்தா $1271 இருக்கும். அடுத்து அந்த பணத்தை நான் வித்து என் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் 0.15% வெரி லோவஸ்ட் இன் இந்தியா. அதை பண்ணோம்னா அதில் ஒரு $1.91 அங்கே போயிடுது. $1 91 சென்ட்டு. ரெகுலேட்டரி ஃப்ரீ, அந்த ஃபீ இந்த ஃபீ எல்லாத்தையும் போக அக்கௌண்ட்டுக்கு ஏன் வரணும் அப்படிங்கிறதுல அங்கே ஒரு 0.26% டிடெக்டட் ஆகிடுது. மொத்தமாக $1169 என்கிட்ட இருக்குது. அன்னைக்கு நான் கன்வெர்ட் பண்ணும் பொழுது, நான் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இருந்த ரேட்டை விட இன்னைக்கு யூஎஸ்டி அதிகமாக இருக்கும். அப்போ நான் பண்ணும்பொழுது எனக்கு 19% வந்துடுது. இப்போ தான் இங்கே கேம் செஞ்சேன். 19% சொன்னேன்ல, அது அந்த பங்குகள் வளர்ந்த விகிதம். கரெக்டுங்களா? இப்போ தான் இங்கே கேம் செஞ்சேன். என்ன, நம்மளோட ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன் வருஷத்துக்கு 3%லேருந்து 5% வரையும் IMF சொல்லிடுச்சு. 5% வரையும் டெப்ரிசியேஷன் ஆகுது. அந்த 5% டெப்ரிசியேஷன் ஆகும் பொழுது அன்னைக்கு இருக்கிற ரேட்டு ரைட்டா 94லேருந்து $97 நான் மாறினதுனால எனக்கு 23% ப்ராஃபிட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட பணம் என்னைய ப்ரொடக்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இதுக்காக தான் கிஃப்ட் சிட்டியை கொண்டு வந்தாங்க இந்தியா. இப்போ நான் சொன்னல கிஃப்ட் சிட்டி IFSC, நான் முதல்ல போயிட்டு நான் ரிசர்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், IFSC வெப்சைட்டுக்குள்ளே போனேன். அந்த IFSC வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு அங்கே பாருங்கள், உள்ளே போயிட்டு செக் பண்ணுறேன், இவங்க இருக்கிறாங்களா, இவங்க ரெஜிஸ்டர்டு தானா அப்படிங்கிறத உள்ளே போய் அங்கே போய் செக் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு வியூ ட்ரேடுன்னு கொடுக்குறேன். வியூ ட்ரேடுன்னு கொடுத்தோன்னே வந்துருச்சு. அங்கே உள்ளே போய் பார்த்தா என்னது, ராமலிங்கம் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போது இங்கே கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. அப்போ இவங்க கிஃப்ட் சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்காங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அங்கே ப்ரோ மெம்பர்ஷிப்பை போட்டேன். ப்ரோ மெம்பர்ஷிப்பை போட்டுட்டு அதை போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு $1000 ஆக்கி பார்த்தேன். அதில் வித்ட்ரா பண்ணும்போது எவ்வளோ செலவாச்சு எல்லாத்தையும் முழுக்க நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக இதை புரிய வச்சுட்டேன். முக்கியமானது, NRIக்கு OCIக்கு பேன் கார்டு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறாரு, துபாயில் உட்காந்துருக்கிறாரு அல்லது அமெரிக்கா உட்காந்துருக்காரு இல்லை நார்வேல உட்காந்துருக்காரு, உங்களுக்கு பேன் கார்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கீழே இருக்கிற லிங்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு KYCயை கம்ப்ளீட் பண்ணீங்க. KYCயை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் $1 முதலீட்டை தொடங்கலாம். இன்னொன்று, KYC ரொம்ப எளிமையானது, 1/2 hourலேயே முடிஞ்சிடும். ரைட்டுங்களா? பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் 2 நாள் ஆகும். ஏன்னா அந்த பணம் வந்து அங்கே கன்வெர்ட் பண்ணி USDயாக மாறதுக்காக 2 நாள், வித்ட்ரா எடுக்கும்போது 2 நாள் ஆச்சு. எதாவது செக் பண்ணேன், 2 நாள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் என்னது, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இயங்குது, ஏன் கிஃப்ட் சிட்டி முக்கியமானது, எதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், IMF ரிப்போர்ட் ஏன் நம்மளை 4லேருந்து 6க்கு தள்ளிச்சு, ஏன் இந்த கரன்சி எப்போவுமே இறங்குது, ஏன் இந்த கரன்சி எப்போவுமே ஸ்ட்ரெங்தன் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெட்ரோ டாலர் என்னமா இருக்குது, நாம்
நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் எங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 20% ஏன் நாங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா என் பேர பிள்ளைங்க என்ன திட்டக்கூடாது. இந்த கிப்சிட் ஃபினான்ஷியல் ஹப்புங்கிறது இன்னொரு 20 வருஷத்தில் ரொம்ப பாப்புலர் ஆகிடு. இப்போ எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அதே மாதிரி நம்ம பேர பிள்ளைங்க கிப்சிட்டின்னு தினம் பேச தான் போதுங்க. இன்னும் ஒரு 15 வருஷத்தில் ஆகிடும். இதை நம்ம இப்போவே தொடங்கி கவர்மெண்ட் நமக்கு சொன்ன மாதிரி டே பிஎம்எஸ்ல போட்டு பணத்தை போய் அங்கே போய்ட்டு பணம் இழப்பு பண்ணிடாதீங்கடா, டே நீ போய் மியூச்சுவல் ஃபண்டில் குளோபல் ஃபண்டில் போட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துறாதரா, ETF வாங்கும்போது ப்ரீமியம் போய் வாங்கிறாதரா, IFSC சொன்ன ரூட்டில் போய் வாங்கிக்கிறான்னு இந்தியாவே நமக்கு இந்த மாதிரி வழிவமைப்பை பண்ணி கொடுத்துருக்கு. இதை சிறப்பான வகையில் பயன்படுத்தி இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் அப்படியே INR USD மாற்றும் பொழுது என் INR ப்ரொடெக்டட் ஆகிடுச்சு. வளருது வரல, சும்மா இருந்தாலே போதும் ப்ரொடெக்டடு. இன்னும் 20 வருஷத்தில் எந்த நாடு சிறந்த எமர்ஜிங்காக ஆகும், இந்தியாவும் ஆகுது. அது இல்லாமல் இந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆர்டர்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு சார். நான் அதான் சொன்னேன், கூகுள் மீட்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பேசிடுவோம். ஏன் கொரியா என்ன நடந்துட்டு இருக்கு, செமிகண்டக்டரில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதை சொல்லிவிட்டேன்னா சரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிப்பு, இதிலெல்லாம் என்னென்ன நடக்குது, எந்த நாடுகள் முன்னணியில் இருக்குது, இந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆர்டரில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் சார். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டிவிடெண்ட்ஸ் USDலேருந்து வந்துச்சுன்னா உங்களோட டிக்கெட் டேப்பில் கேஷ் பேலன்ஸ்னு வந்துடும். திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கங்க, என் பணம் ப்ரொடெக்டட் ஆயிடுச்சு, என் பணம் வளருது, இன்னொன்று டிவிடெண்ட் வருது, அந்த டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்றேன் சார். டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா ஐஸ்பால் எஃபெக்ட் உண்டாகும். ஐஸ்பால் எஃபெக்ட் உண்டாகி நம்மளோட பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுல இருந்து இந்த கிப்சிட்டி எதுக்காக இயங்குது, எதனால இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, நம்ம பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, இந்த டிக்கர் டேப் வழியா நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதோட சார்ஜஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம நடத்த போற கூகுள் மீட்டு, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருக்கும், டாலர்ஸ் என்னைக்குமே அடுத்த 500 வருஷத்துக்கு, ஏன்னா நம்ம தான் ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லையா, ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமே. இப்போ போய்ட்டு கிச்சனில் போய்ட்டு நீங்கள் LPG யூஸ் பண்ணி தானே தரணும், 2 வீலரை போய் ஸ்டார்ட் பண்ணி தானே தரணும். அப்போது இந்த டாலர் இல்லாமல் எதுவுமே இயங்காது. 120% பண்ணியே தீரணுங்கிற பொது அறிவை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே, நன்றி.